ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த க்யூட்டான கிறிஸ்மஸ் தாத்தா நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் ஜூஸ் கப் 2 எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒட்டிக்கிறேன் க்ளூ வச்சுட்டு. அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஜூஸ் கப் மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி அடிச்சுக்கிறோம். கேப் விடாமல் அடிக்கணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே வந்து கேப் விடாமல் ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கையால் இது பண்ணால் நம்ம ஒரு இடம் அடிக்காமல் இருப்போம். அதனால் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து ஈவனாக அடிச்சு விட்டுக்கணும். அடுத்து நான் வந்து ஃபேஸுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபேஸ் வந்து நம்ம ஃபேஸ் மாதிரி தானே இருக்கும்ன்றனால நான் ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கேன். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து கையால் தான் அப்ளை பண்ணேன். இது ப்ரஷ்ஷு வந்து எனக்கு செட் ஆகலைன்றதுனால நான் கையால் கொஞ்சமாக வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதை நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளூ எடுத்துகிட்டு இந்த ஆடி வரைகிறதுக்காக க்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையாலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரஷ் இதுக்கு செட் ஆகலை, அதனால நான் வந்து கையாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளூ வச்சா அது மேலே வந்து நம்ம வந்து பஞ்சு வைக்க போகிறோம். ஏன்னா ஒயிட் கலர் தாடி தானே இருக்கும் தாத்தாவுக்கு, அதனால் வந்து நான் பஞ்சு வச்சுக்கிறேன். பஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக வந்து பிச்சு ஃபுல்லாக வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரஃபாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு கரெக்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ரஃபாக வச்சுக்கிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் ஈவன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணி விடுவேன். எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வச்சாச்சு. அடுத்து நம்ம கண் வரைய போகிறோம். இதுக்கு நான் கண்ணுக்கு வந்து நான் பிளாக் கலர் கண் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூக்கு வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து தர்மாக்கோல் எடுத்திருக்கேன். தர்மாக்கோல் பால் இருக்குல்ல, அந்த பாலை வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே வைக்குவாங்களே கேப், அதுக்கு கொண்டைக்கு மேலே வைக்கலாம், அந்த கேப் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு ஷீட்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெயிண்ட் பண்ண ஷீட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முக்கோண ஷேப்பில் செஞ்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஷேப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சு, அன்ஈவனாக இருந்தது. அது கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்து மேலே கேப்புக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த ஒயிட்டுக்கு வந்து நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் வந்து பஞ்சு வச்சு விட்டுக்கிறேன் அந்த கேப் மேலேயும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஃபுல்லாகவே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு பஞ்சு வச்சு விட்டுட்டு எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து க்ளூ வச்சு பஞ்சு வச்சா அழகாக இருக்கும், ஷேப்பாக வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாத்தாவுக்கு மீஸ் தான் வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு காட்டன் பஞ்சு வந்து நல்லா சுருட்டி வச்சுருக்கேன். அதை க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பெல்ட்டு போட்டிருப்பாங்களே அந்த பெல்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஷீட் பிளாக் கலர் ஷீட்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 கப்பும் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த 2 கப்பும் ஜாயினில் வந்து இதை வந்து ஒட்டி விட்டுக்கிட்டா அந்த கப்பு ஜாயின் தெரியாது, இது பெல்ட்டு போட்ட மாதிரியே இருக்கும்ன்றதுனால ஃபுல்லாகவே க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லோ கலர் கட்டமாக ஒன்று இருக்குல்ல, அதை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு ஷீட்டில் வச்சுருந்தேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைஸ் நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் கொஞ்சமாக கட் பண்ணால் அந்த கட்டம் ஷேப் வந்துடும். இதை வந்து இப்போ சைஸாக கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அதை ஒட்டி விட்டுக்கிட்டா அழகாகிடும், க்யூட்டாக. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நான் சின்னதாக ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷீட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டால் ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதனால் ஆப்போசிட் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து மடிச்சுட்டு அந்த ஆப்போசிட் சைடு இருக்குது அதில் கொஞ்சமாக வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கணும். இப்போ வந்து கை புஷ்ஷுன்னு வேண்டுறதுல நாங்கள் வந்து காட்டன் பஞ்சு வந்து கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு பேனா வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வந்து பேனா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாகவே இது பண்ண போகிறேன். அடுத்து நான் கை மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன் விரல். அந்த விரலை வந்து இதில் வந்து ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தாத்தாவோட கை வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு தாத்தாவோட கையை செட் பண்ணிட்டா அழகாக ரெடி ஆகிடும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது கை பார்க்குறதுக்கு. எனக்கு ஏதோ ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம கால் வரைய போகிறோம். இதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து ஒரு அட்டையில் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து இப்படி தான் கட் பண்ணணும், ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம இதுக்கு என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம், பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெயிண்ட் பண்ணதை வந்து கொஞ்சம் நேரம் ட்ரையாக விடணும். ஃபுல்லாக வந்து இந்த அட்டையில் எடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுட்டு அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த காலை வந்து ஒட்டி விட்டுட்டா க்யூட்டான கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆகிடும். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.